அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். எல்லாம் கை ரெடியாக வச்சுங்க. நான் 15 நிமிஷம் முடிச்சிருவேன். 45 ரூபா சர்வீஸ் முடிச்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கை தட்டி மனசில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக பாடுறோமோ அந்த அளவுக்கு ஹார்ட் பீட்டிங்ஸ் நல்லா இருக்குங்க. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் அட்டாக்காக வராதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடலாமா? சந்தோஷமாக முகமலர்ச்சியோட ஸ்க்ரீனில் பாருங்கள். ரெடி? 1 2 3 4. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நன்றியோடு உம்மை பாடுவே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நன்றியோடு சிறுமையானவனை தூக்கி எடுக்கிறே, அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம், அதிசயம் தானே. இது அதிசயம், அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நன்றியோடு உம்மை பாடுவே. புதிய கிருபையா என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையா என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரம், ஆச்சரம் தானே. இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நன்றியோடு உம்மை பாடுவே. பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உம் சித்தம் போல என்னை நடத்துமே, உம் சித்தம் போல என்னை நடத்துமே, உம் சித்தம் போல என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நன்றியோடு உம்மை பாடுவே. கண்களை மூடி சொல்லுங்க. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டாரு, Do you love me, Peter? Do you love me more than this? இவன் எல்லாரை விட என்னை நீ நேசிக்கிறியாப்பா? கண்களை மூடி சொல்லுங்க. எஸ் லார்ட், நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஐ லவ் யூ லார்ட். என் மனைவியை விட நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. என் கணவரை விட நாம் நேசிக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைகளை விட நாம் நேசிக்கிறேன் ஆண்டவரே. மோர் தென் my food, my rest,
மை வெல்த், மை லேண்ட், என் பணம், என் சொத்து, என் நெட்டு, என் சுகத்தை எல்லாத்தோட இயேசுவே நாம் நேசிக்கிற ஆண்டவரே. கைகளை தூக்கி சொல்லுங்கள். ஓ ராபா பாபா பா எல்லாம் சொல்லுங்கள். ரிம்மா கலாபாரி. இன்னைக்கு நிறைய ஏன் அநேக காரியங்கள் குறித்து மார்த்தாலே நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்று, தேவனுடைய பிரசன்னம். கைகளை தூக்கி சொல்லுங்கள். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் தான் ஆண்டவரே வாழ்வு. உம்முடைய வார்த்தை தான் ஆண்டவரே வாழ்வு. ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வல்லமை தான் என் வாழ்வு. ஆண்டவரே ஒரு ராமா இல்லை, கையை தட்டி சொல்லுங்க. ரிம்மா கலாதாராபாரிபா. ஆண்டவரே, நான் உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் என்னோடு கூட பேசும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ரிம்மா கலாதாராபாரிபா. ஓ ஹல்லேலூயா. சத்தமா கையை தட்டி கத்த சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும்படியாக, தெய்வ வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும்படியாக கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உம்முடைய சித்தத்துக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய வார்த்தையின் வாழ்வோடு கூட எங்களோடு இடைபடுவதாக இயேசுவின் பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் கண்ணை தந்து பாருங்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், நீ நல்லா இருப்ப. ஆனால் மூஞ்சியை சுருங்கினே சொல்கிறீங்களாப்பா. முக மலர்ச்சியோடு சொல்லுங்கள், நல்லா இருப்பீங்க. நேற்று காலையில் எழில் பெதிர சர்ச்சில் வந்து உட்காந்த உடனே என் மகளுக்கு திருமணம் ஒழுங்காக இருக்குது. நல்ல விஷயம் தானே. எங்கே பணம் அப்படின்னாரு. அல்லேலூயா. சொன்னேன், மீதி எடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நாம் பணத்தை பார்த்து வாழ்கிறவங்க இல்லை, பாசத்தை பார்த்து வாழ்கிறவங்க. இந்த சபை பாசத்துக்கு கட்டுப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. இந்த சபை அன்புக்கு கட்டுப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. இந்த சபையானது ஐக்கியத்துக்கும் ஆதரவுக்கும் கட்டுப்பட்டிருக்கணும். நம்ம ஒருவர் நேசிக்கணும். அல்லேலூயா. எல்லாத்தை விட ஆண்டவர் நமக்கு நல்லவர். அவர் நல்ல காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இப்போ வாசிக்கலாம். பைபிளில் ஒரு பகுதியை வாசிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி. 2 வாரம் கழித்து இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு 500 பேருக்கும் அதிகமான மக்களுக்கு தரிசனமாகி, பேதுரு, யாக்கோபு, யோவான், அப்போஸ்தலனாகிய பவுலடிகளாருக்கு கடைசியாக ईश्वरे हे होमोयोत पावलोक तोरकोन दिसे बहुत मनुओक ईश्वरोक मने तोरकोन दी पलाय ताऊ जीवित ईश्वर बलि देखवा दिसे கடவுள் நான் உயிரோடு கூட எழுந்திருக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் தன்னை அறிவுபடுத்துகின்றார். அறிவுபடுத்தி 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிள்ளைகளே, சாப்பிட ஏதாகிலும் உங்களிடத்தில் இருக்குதா? எங்களை பாருங்கள், சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு வாங்க, வயிறு நிறைய சோறு போடுறேன். எங்கள் வயிற்றுக்கே சோறு இல்லை, நாங்களே பசியும் பட்டியுமாக வாழ்கிறோம். உங்களுக்கு எங்கே ஆண்டவரை சாப்பாடு கொடுக்க முடியும்? உணவளிக்க வாருங்கள். அல்லேலூயா. விருந்தோம்பலுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். இல்லத்துக்குள் வந்தார். எல்லாரும் கூட என்ன சாப்பாடு கொடுத்தாரு? மீன் சாப்பாடு தான் நல்ல சாப்பாடு. எல்லோரும் என்ன பாருங்கள், என்ன சாப்பாடு கொடுத்தாரு? சப்பாத்தி மீனுமா. அவன் பாஷையில் சப்பாத்தி. ஆனால் அப்பமும் மீனும், அல்லேலூயா, அப்பமும் மீனும் அற்புதமான உணவு. மீன் நல்ல உணவு. யூதருடைய பரம்பரையில் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் எப்போதும் மீன், அப்பம் அவங்களுடைய அன்றாடக உணவாக டெய்லி மீலாக இருந்தது. அல்லேலூயா. நம்ம வீட்டில் டெய்லி மீல்னா சிக்கனு. ட்ரக் அடிக்கிட்டால் மாறுறீங்க நீங்கள். அல்லேலூயா. சிக்கனு இருக்கிறதுலே மோசமாக சிக்கன் 65. ஆமாம். நிறைய சமயத்தில் நம்முடைய உணவியல் முறைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமற்ற சூழ்நிலைக்கு காரணம். சில சமயத்தில் நான் சொன்னால் மூஞ்சி சிரிச்சுக்குங்க. ஏன்னா சாப்பிடாதீங்கன்னா அதை தான் சாப்பிடுவோம், சாப்பிடுன்னா அது சாப்பிட மாட்டோம். நல்ல உணவியல் பழக்க வழக்கங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நன்றாக உண்ணவும் உறங்கவும் உழைக்கவும் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. 3 காரியம். நல்ல உணவு சாப்பிடுங்க, நல்ல உறக்கமுடையவர்களாக இருங்க, நல்ல உழையுங்க, உழைப்பாளிகளாக மாறுங்க. உணவு இருந்த வாருங்கள் என்று அழைத்த ஆண்டவர் ஒரு கட்டளையோடு கூட ஒரு சகோதரோடு பேசுகின்றார். மறு சீர் அமைப்பு. எல்லாரும் சொல்லுங்க. மறு கட்டுமானம். வீடு சரியில்லைன்னு சொன்னால், வாஸ்து சரியில்லாமல் வீடு என்ன பண்ணுறான்? இடிச்சு கட்டுறான்.
திட்டம் சரியில்லை, ஃபவுண்டேஷன் சரியில்லை, லைஃப் ஸ்டைல் சரியில்லை, மாறாட்டு சரியில்லை. டாக்டர்கிட்ட நீங்கள் போன உடனே டாக்டர் நம்மளாம் சிகிச்சை பார்த்து உன் பிரச்சனைக்கு காரணம்னா உன் உளவியல் பழக்க வழக்கங்கள் சரி, உளவியல் பழக்க வழக்கங்கள் சரியில்லை, உணவியல் பழக்க வழக்கங்கள் சரியில்லை, உன்னுடைய உடற்பயிற்சி பழக்க வழக்கம் சரி, அதுக்கு தான் ஏன் உன் வியாதி காரணமேன்றான். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கெனசரேத் கரைக்கரையிலே வந்து தம் சீஷர்மார்களோடு கூட ஒரு நல்ல அழகாக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் அவர் விட்டு விலகி போயிட்டார். விலகி போன நபரை மறுபடியும் பேர் சொல்லி அழைக்கிறார். பேதுருவே, சீமோனே, யோனாவின் குமாரனாகி, அவங்க அப்பா பேர் சொல்லி அழைக்கிறாரையா. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பேர் வச்சுருப்பாங்க, அந்த பேர் சொல்லி அழைக்கிறீங்க? ஏ கழுதையே, ஏ நாயே, ஏன் பேய் மாதிரி கத்துற, ஏ பேயே. We have a name for our children. You should not use nickname for your children. நல்ல பெயர் சொல்லி அழைங்க, நல்லது. அதுக்கு ஒரு நிக்நேம் வச்சு, இது ரஜினிகாந்த் மாதிரி இருக்குது. எது மாதிரியா? ரஜினிகாந்த் மாதிரிக்கு தான் இவங்க சொல்கிறாங்க. அது ரஜினிகாந்த் குட்டி இருக்கிறான் பாரு, அருண் பையன் நல்லா சிரிக்கிறான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் உண்மை உள்ளவ, உன் தலையை உயர்த்துவா, உன்னை மேன்மைப்படுத்துவா. சொல்லுங்க, என் தலையை உயர்த்துவா, என்னை மேன்மைப்படுத்துவா, என்னை பேர் சொல்லி அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஓடி போன ஒருத்தனை கூட மறுபடியுமா கூப்பிட்டு, வாடா மகனே, நான் உன்னை இழக்க விரும்பலை, நான் உன் வாழ்வை கட்ட விரும்புகின்றேன், இழந்த ஊழியத்தை நான் உனக்கு திரும்ப தர விரும்புகின்றேன், இழந்த பணியை நீ மறுபடியும் உன்னை கொண்டுதான் நான் செய்ய விரும்புகிறேன் என்று ஆணித்தரமாக பேதுருவை ஆண்டவர் அழைக்கின்றார். பேதுரு என்று சொல்லும்போது சிறிய கல் என்றும் அர்த்தமாம். ஆண்டவர் பேதுரு பார்த்து சொன்னார், பைபிளெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, நீ கேபாவா இருக்கிறாய், உன் பேரின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் திறவுகோலை உடையவர் சொல்லுகின்றார், நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றேன், ஆளுமையை கொடுத்திருக்கின்றேன், நான் உனக்கு அற்புதங்களை தந்திருக்கின்றேன், வல்லமையை தந்திருக்கின்றேன், எனக்கு அடுத்து இந்த ஊழியத்தை எடுத்து சொல்லும்படியான பொறுப்பை உன் கரத்திலே கொடுக்கிறேன். கையை தட்டி கத்த சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்திருக்கார், ஆண்டவர் பொறுப்புகளை கொடுத்திருக்கார். சேவை செய்ய முடியாத வாக்கி எடுத்து உதாசீனப்படுத்தாத. உன்னை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை உன்னை வச்சு தான் சொல்லுவேன். சொல்லுங்க, என்னை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் செய்வார். யோனா ஓடிட்டார், எலியா ஓடிட்டார், பேதுரு ஓடிட்டார், பவுலும் ஓடிட்டார். ஆண்டவர் விட்டாரா? மறுபடியும் கூட்டிகிட்டு வராரியா? உன்னைய கூட ஆண்டவர், சகோதரனே சகோதரியே, யோசித்து பாரு, ரட்சிக்கப்பட்ட நாளில் இருக்கின்ற அந்த அன்பு பாசம். இன்னைக்கு கூட நான் யோசிப்பேன். நாங்கள் இந்த சபையை ஆரம்பித்த நாட்களில் நேகர் ரெகுலராக சர்ச்சுக்கு வருவாங்க, ரெகுலராக ஜபத்துக்கு வருவாங்க, ரெகுலராக உபவாசத்துக்கு வருவாங்க. அதெல்லாம் நான் திரும்பி பார்க்கின்றேன். கர்த்தர் செய்த நன்மை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா. முதல் வார்த்தை அவர் சொல்கிறாரு, இவர்களிலும் என்னை நீ அதிகமாய் நேசிக்கிறாயா. எவர்களை விட? இந்த 12 சீஷர்களை விட. எவைகளை விட? உனக்கு இருக்கிற போட்டு, நெட்டு, உனக்கு இருக்கிற ஃபிஷ்ஷு, போட்டு, நெட்டு, ஃபிஷ்ஷு. நீ ரொம்ப படகோட்டி, எனக்கு தெரியும். நல்ல மீன் பிடிப்பாடு, மீனவன், செம்படவன், எனக்கு நல்லா தெரியும். நீ அதில் சக்ஸஸ் ஆனவன்.
உனக்கு நல்ல வலை வீச தெரியும். நாங்கள் வலை வீசி மீன் பிடிப்பவங்க. நீ எல்லாத்துலையும் ப்ரொஃபஷனலிஸ்ட்டுப்பா, பெரிய ஆள். ஆனால் இன்றைக்கி நான் உன்னை கூப்பிடுறேன், டு யூ லவ் மீ? பக்கத்தில் கேளுங்க, என்ன நேசிக்கிறியா? உன் போட்டை விட, உன் நெட்டை விட, உன் ஃபிஷ்ஷை விட, உன் ப்ரொஃபஷனல் விட. நீங்கள் நிறைய பேர் சர்ச்சில் இல்லை. காரணம் தெரியுமா? தேர் ஓன் ப்ரொஃபஷனல். அவர்கள் தொழில் அவங்கள ஆளுது. அவங்க நெட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறான்? சர்வைவல். அவங்களுடைய சர்வைவலுக்காக என்ன பண்ணுது? நான் இன்றைக்கி வேலை செய்தே எனக்கு ஒரு 300 ரூபா கூலி கிடைக்கும், 400 ரூபா கூலி கிடைக்கும், ஆகையினால நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், என் ஜோலி நான் பார்ப்பேன். 21ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, பேதுரு நான் மீன் பிடிக்க போகலாம் வா என்று சொல்லி போய்விட்டான். வேலையை விட்டுட்டு, ஆண்டவர் கொடுத்த வேலையை விட்டு மறுபடியும் அவர் சொந்த தொழிலுக்கு போயிட்டார், பழைய வேலைக்கு போயிட்டார். எத்தனை பேர் பழைய வேலைக்கு போகிறது ரெடியாக இருக்கீங்க? பழைய பாவம் உங்களுக்கு அடிமையாக இருக்க போகிறது ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் போதும் இந்த ஏசாமி பின்பற்றது, நான் வேறு சாமி பின்னால் போகிறேன், எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். தன் படகை விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா என்று அழைப்பு கொடுத்த போது பின்னே வந்த பேதுரு இன்றைக்கு மறுபடியும், எத்தனை பேர் நாய் பார்த்துருக்கீங்க? அது நன்றாய், நாய்க்கு மட்டும்தான் நம்முடைய பொதுமொழி சொல்லப்படுகிறது, நாய் வீட்டை காக்கும். நாய், ஆனால் அதுக்கு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன கெட்ட பழக்கம் தெரியுமா? சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்கள். நாய்க்கு என்ன கெட்ட பழக்கம்? நல்ல பழக்கம் நிறைய இருந்தாலும் விசுவாசிகள் கூட இந்த கெட்ட பழக்கம் இருக்குது. இந்த நாய் குணம், அந்த பேய் குணம், ரெண்டு குணமும் விசுவாசியை தாக்கும் போது என்ன பண்ணுது? அது சர்ச்சை விட்டு நின்றுடுது, சர்ச்சை விட்டு ஓடிடுது. அதுக்கும் பாஸ்டருக்கும் லிங்க் இருக்காது. பாஸ்டர் ஃபோன் பண்ண, ஐயோ பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு, பயம் வந்துடும். ஐக்கியத்துக்கும் அதுக்கு உறவு இருக்காது. விசுவாசிகளே, விசுவாச மக்களே, பின்னிட்டு சென்ற பேதுருவை திரும்ப ஆண்டவர் அழைத்து மறுசீர அமைப்புக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறார். மறு கட்டுமான வாழ்க்கை. எங்கெல்லாம் நீங்கள் பின்னிட்டு போயிட்டீங்கோ, பின்மாறி போயிட்டீங்களோ, வழி விலகி போயிட்டீங்களோ, காட்ஸ் கால் இஸ் கண்டினியூயிங். மகளே, கம், என்னிடத்துக்கு வா, அழைக்கிறார். காரணம் என்ன? உன்னை அங்கீகரிக்கிறார். எத்தனை பேர் ஆண்டோட அங்கீகாரம் பெறணும்னு ஆசைப்படுறீங்க? ஒவ்வொரு இந்திய குடிமகனின் அங்கீகாரம் எது? ஓட்டுரிமை. குடிமகன் என்ற அங்கீகாரத்தை உனக்கு கொடுக்கிறது ஓட்டுரிமை. கிறிஸ்தவன் என்ற அங்கீகரிக்க கொடுக்கிறது ஞானஸ்நானம், திருமுழுக்கு. எத்தனை பேர் ஞானஸ்நானத்துக்கு? ஞானஸ்நானம் எடுக்காதுங்க. நான் கிறிஸ்தவள் என்ற அங்கீகாரம் பெற வேண்டுமானால், சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஓட்டுரிமை, திளிப்பு ஞானஸ்தானம் இல்லை, ஊத்திர ஞானஸ்தானம் இல்லை, ஓட்டுற ஞானஸ்தானம் இல்லை, ஒழுங்காக தண்ணிக்குள்ளே மூழ்கி எழுந்திருக்கிற ஞானஸ்நானம். அல்லேலூயா, அல்லேலூயா. திருமுழுக்கு யோவான் கொடுத்த ஞானஸ்தானம், திருமுழுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம், திருமுழுக்கு பரிசுத்தவான்களாகிய 12 அப்போஸ்தலர்கள் கொடுத்த ஞானஸ்தானம். நாம் மூழ்கும் போது நம்முடைய பாவத்துக்கு சாகிறோம், எழுந்திருக்கும் போது கிறிஸ்துவின் நீதியிலே உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஞான ஸ்நானம் என்பது கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், வருகைக்கு அடையாளமாக இருக்க. கையை தட்டி கதை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய குடி உரிமை. உங்கள் உரிமையை ஓட்டு போடுற எலெக்ஷன் காப்பாற்றிங்க. பிரைஸ் அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை மறுபடியுமாக பேதுரு அழைத்து சொல்கிறது, எதை இழந்தாரோ அதை திரும்ப ஆண்டவர் கொடுக்கின்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? எதையெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ ஆண்டவர் சொல்கிறான், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறுகளே அரணுக்குள் திரும்புங்கள். 10 சொல்லுங்க. நம்பிக்கை இருந்தா மறுபடியும் ஓடி வா. வா 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 இயேசு வண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தா,
உன் இதயத்தை அவரிடம் தா. இழந்து போன விசுவாசம், இழந்து போன ஊழியம், இழந்து போன உறவு, இழந்து போன அன்பு. இந்த பேதுரு சொல்றான், ஆண்டவரே நான் செத்தாலும் உம்மை விட்டு பிரியேன் ஆண்டவரே. பவுல் எழுதுகிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? மரணமோ, வியாதியோ, நிர்வாணமோ, பாசமோ, நாசமோசமோ, நிகழ்காலமோ, வருங்காலமோ, எதிர்காலமோ, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. எத்தனை பேர் கை தூக்கி சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் இங்கே முடிஞ்சிச்சே, திரும்பி போயிட்டானே. நான் சத்தால உம்மை விட்டு பிரியேன்னு சொன்ன பேதுரு சாதாரண ஒரு பெண்மணி முன்னால் 3 முறை மறுதளிக்கின்றான். வேலைக்காரன் முன்னால் மறுதளிக்கிறான், வேலைக்காரன் முன்னால் மறுதளிக்கிறான், இன்னொரு முறை மறுதளிக்கிறான். 3 முறை, மும்முறை மறுதளித்த பேதுரை பார்த்து ஆண்டவர் மும்முறை கேட்கின்றார், டு யூ லவ் மீ பீட்டர்? 3 முறை மறுதளித்த பேதுரை பார்த்து ஆண்டவர் 3 முறை கேள்வி எழுப்புகின்றார், கட்டளை கொடுக்கின்றார், பேதுருவே என்னை நீ நேசிக்கிறாயா? பக்கத்தில் வா சொல்லுங்க. நீ என்னை நேசிக்கிறாயா? சொல்ல முடியுமா? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் சொல்ல முடியுமா? நான் அவளை நேசித்து நான் பட்டது போதும், அதனால் அவள் கை விட்டுட்டே வந்துட்டேன். நீ முன்னால் போனா பின்னால் வரன்னு சொன்னாங்களாம், பின்னாலே போயிட்டாங்க. ஒருத்தர் வரமாட்டாங்க. ஜீசஸ் மட்டும்தான் அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் அளவிட முடியாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கூப்பிடாரு, பேதுருவே do you love me? ஒரு நாளில் நீ படகை விட்ட, போட்டை விட்ட, ஃபிஷ்ஷை விட்ட, நெட்டை விட்ட, என்னை பின்பற்றி வந்த, ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டியே. இன்னைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு. ஒரு நாளில் இந்த இயேசுவாகி என்னை தேடி உன் வசதி, வருமானம், உன் லாபம், சந்தோஷம், இன்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தப்பா, என்னை அதிகமாக நேசித்த. ஆனால் இன்னைக்கு உன்னுடைய நிலவரம் என்ன? இன்றைக்கு உன்னுடைய போக்கு என்ன? இன்றைக்கு உன்னுடைய திட்டம் என்ன? நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? ஆதாமே, ஆதாமே, எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய்? சவுலே, சவுலே, சாமுவேலே, சாமுவேலே, மோசேஸ், மோசேஸ். அழைப்பின் குரல் ஓரமாக உங்கள் பக்கம் வந்திருக்குது. ராதிகாவே எங்கே இருக்கிற? வெங்கடேஷ் பெருமாளே, வெங்கடேஷ் எங்கே இருக்கிற? சம்பைங்க எங்கே இருக்கிற? தினேஷ் எங்கே இருக்கிற? சூர்யா எங்கே இருக்கிற? ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, வேர் ஆர் யூ? என்னை விட்டு தூரமாக நிற்காத, கம் டு மீ. மறுபடியும் ஆண்டவர் அழைத்த ஆண்டவர் எதை நாம் இழந்தோமோ அதை நாம் திரும்ப தருகிறார். கையை தூக்கி சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா. இழந்த விசுவாச வாழ்க்கை, இழந்த திருப்பணி வாழ்க்கை. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை மனுஷர்களை பிற்கள் ஆக்குவேன், என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் உனக்கு கொடுத்த கட்டளை வந்துட்டான். ஈவன் இயேசு தான் மாமியார் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாயா பேதுரு? எத்தனை பேர் உங்கள் மாமியார் வீட்டுக்கு இயேசு கூப்பிட்டு போயிருக்கீங்க? எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமியார் வரக்கூடாது, நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போக மாட்டேன், அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன், எங்கள் வீட்டுக்கு. பேதுரு தன் மாமியார் சுகவீனமாக இருக்கான்னு கேள்விப்பட்டு இயேசுவை பேதுரு மாமியார் வீட்டுக்கு கொண்டு போனான். ஆண்டவர் மாமியாருக்காய் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் சுகமான பேதுருவின் மாமியார் இயேசுவுக்கு பணிவிடை செய்தால். கையெட்டட்டுங்க, ஹல்லேலூயா. அந்திரேயா பேதுருடைய சகோதரன் பேதுரு இயேசுவிடத்தில் கொண்டு வருகின்றான். இன்றைக்கு பேசுரு பலரை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தான். யோவான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். தொற்காள் என்ற ஸ்திரீ உயிரோடு எழும்புகின்றார்.
3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறேன், திமிர்வாதக்காரன், நடக்க முடியாத முடங்கால் மடிக்குவேன், பேதுருவை பார்த்து கேட்கின்றான், ஏதாகிலும் இடத்தில் கிடைக்குமா என்று. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பேதுரு சொல்கிறாரு, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. கைது சொல்லுங்க அல்லேலூயா. அற்புதங்களை செய்தவன், அடையாளங்களை செய்தவன். பேதுரு பாக்கெட்லேருந்து கட்சிப்பை தூக்கி, ருமால் கட்சிப்பை தூக்கி போட்டால் அந்த கட்சிப்பிலேருந்து அநேகர் சுகம் பெறுவார்களாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பை நாம் உதாசீனப்படுத்த வேண்டாம். காட்ஸ் காலிங் நெவர் எண்ட்ஸ். கடவுளுடைய அழைப்பு ஒரு நாளும் அது முடிவற்றது. அவர் எப்போதும் நம்மை திரும்ப திரும்ப ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன? நாம் நம்முடைய வாழ்வை மறுபடியும் கட்டுவதற்காக. அவர் சொன்னார், என்னை நேசிக்கிறாயா? மறுபடியும் நீங்கள் 24, 23 வசனங்கள் வாசிக்கும்போது, என்னை பின்பற்றுவாயாக. பேதுரு சொல்கிறான், என்னை சொல்லிட்டீங்க ரைட்டு, என் மரணத்தை குறித்து நீர் வெளிப்படையாய் சொல்லிவிட்டீர் ஆண்டவரே. உம்முடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிற யோவான் மரணத்தை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? ஆண்டுடைய வார்த்தை சொல்கிற, நான் வருமளவும் இவன் உயிரோடு இருக்கிற, அவன் வேலையை அவன் செய்யட்டும், உன் வேலையை நீ செய்ய, என்னை பின்பற்றி வாடா. கை தூக்கி சொல்லுங்கள் அல்லேலூயா. நம்ம நிறைய சமயத்தில் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் மூக்கு போடுறது தான் நம்ம வேலையாகவே இருக்கும். ஆண்டவர் பிரச்சனை, நீ அடுத்தவங்க பிரச்சனையில் என்ன பண்ணாத, கை போடாத, உன் பிரச்சனையை மட்டும் பார்த்துக்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை அழைத்தேன், நீ வந்தாய், இப்பொழுது மறுபடியும் நீ சென்று விட்டாய், திரும்ப நான் உன்னை அழைக்கிறேன், என்னை பின்பற்றி வா. அன்புக்குரிய சக விசுவாச மக்களே, ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எத்தனை பேர்? நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்களா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்த விரும்புகின்றார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை நிலைநிறுத்த விரும்புகின்றார். இழந்த அதிகாரத்தை, இழந்த பொறுப்பை, அவனுக்கு இழந்தவான அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை, கர்த்தர் பேதுரு கொடுத்த எல்லா சுகத்தையும் இழந்தான், பலத்தை இழந்தான், ஆண்டுடைய ஊழியத்தை இழந்தான். ஆண்டவர் மறுபடியுமாய் இழந்த திரும்ப நிலைநாட்டும்படியாக விரும்புகின்றார். அல்லேலூயா. எதையெல்லாம் நீ இழந்திருக்கிறாயோ, 30ஆம் அதிகாரம் 2 நாளாகும் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தாவீது தன்னில் பலனில்லாமல் போக மட்டும் அழுதான். எல்லாரும் என்ன பாருங்க, தாவீது தன்னில் பலனில்லாமல் போக மட்டும் தேவ சமூகத்தில் அழுதான். மனைவியை இழந்தான், உடைமைகளை இழந்தான், வேலைக்காரிகளை இழந்தான், உடன் சகோதரர்களை இழந்தான். ஆண்டவரத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, அந்த தண்டனைக்கு நான் போவேனால் அவர்களை நான் மீண்டும் ரட்சிக்க கூடுமோ, பெற்றுக்கொள்ள கூடுமோ என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், உன்னை கொண்டு நான் அற்புதங்களை செய்வேன். ஹல்லேலூயா. அவன் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான். ஒரே நாளில் 10 பிள்ளைகள் அட் அ டைம் அவுட். ஒரே நாளில் ஆடு, மாடு, ஒட்டகங்கள், குதிரைகள், பல ஆயிரக்கணக்கான சொத்துகள் அழிப்பு. யோபு கதறுகிறான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, யோபின் உடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கைகளை தூக்குங்க. ஹல்லேலூயா. பேதுருடைய முன்னிலைமை பார்க்கிலும் ஆண்டவர் பேதுருவை மறுபடியுமா அழைத்து, எல்லாரும் என்ன பாருங்க, 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போகிறோம். ரோம அரசாங்கம், இட்டாலி பட்டணத்தில் ரோம அரசாங்கம் அவரை சிறைப்பிடித்து கைதியாக கொண்டு போயிடாங்க. அவரை சிறை சேதம் செய்வதற்காக இயேசுவை போல சிலுவை மரத்திலே, கொழு மரத்திலே அவரை தூக்கி தொங்க வைத்து அவரை மரணத்தை சந்திப்பதற்காக பேதுருவை கொண்டு செல்கிறார்கள். ரோம பட்டணத்தில் பேதுரு கொண்டு செல்லும்போது சொல்லுகின்றான், என் ஆண்டவர் கிராஸ் சிலுவிலே தொங்கினது போல என்னை தொங்க வைக்க வேண்டாம், நான் அதற்கு பார்த்தேன் அல்ல. பெருக்கல் குறியிட்ட கொழு மரத்தில் பேதுருவை தூக்கிலிட்டு கொன்றார்கள். கண்களை மூடலாமா சொல்லாமா? ஆண்டவரே, மரணம் நேரிடுதா இருந்தாலும் நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னார் பேதுரு. மரணத்திலும் இயேசுவை அங்கீகரித்து வாழ்ந்து இறந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்?
நம்முடைய சாவிலும் வாழ்விலும் அவர், நம்முடைய சாவிலும் அவர். ஆண்டவர் பேதுரு கிட்ட அதே கேள்வி இன்றைக்கு உங்களுக்கு அநேக வசனங்களை நான் சொல்ல முடியும். தொற்காலை உயிரோடு எழுப்பின பேதுரு, முடவர்களை நடக்க செய்த பேதுரு, திமிர்வாதக்காரனை நடக்க செய்ய பேதுரு, அவன் எதை இழந்தானோ இவள் எல்லாவற்றையும் இழந்து வந்த போது மறுபடியும் ஆண்டவர் திரும்ப அவனுடைய வல்லமையை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், பரிசுத்தாவின் அதிகாரத்தை கொடுத்தார், அங்கீகாரத்தை கொடுத்தார், நிலை நிறுத்தினார். இந்த பேதுரு தான் முதல் திருச்சபையினுடைய தந்தை என்று போற்றப்பட்டார். இந்த பேதுரு தான் திருச்சபை உருவாவதற்கு தலைமையேற்றுவ பொறுப்பிலே நின்றார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை என்னை அழைத்திருக்கிறார் அவருடைய ஊழியம் செய்வதற்காக. அவருக்காக ஒரு குடும்ப தலைவனாக, குடும்ப தலைவியாக, பொறுப்புள்ள கர்த்தருடைய விசுவாச மக்களாக கர்த்தருனை நியமித்து வைத்திருக்கிறார். மகனே தள்ளிவிடாதே, மகளே தள்ளிவிடாதே, உன் பொறுப்பை உணர்ந்தவளாக, உன் பொறுப்பை உணர்ந்தவளாக இன்னும் நான் இயேசுவுக்காக சேவை செய்வேன், பணி செய்வேன். சாவிலும் பேதுரு இயேசுவுக்காக தன் மரணத்தை சந்தித்தார். எத்தனை பேர் இந்த கால்விட சொல்ல முடியாது, செத்தாலும் என் விசுவாசத்தில் நான் சாவன்னு சொல்ல முடியும். நிறைய பேர் விசுவாசம் விட்டு ஓடி போயிட்டாங்க, கடவுளுடைய வேலையை விட்டு ஓடிவிட்டாங்க, கடவுளுடைய பணியை விட்டு ஓடிட்டாங்க. பிரியமானவளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார். பாட்டு பாடலாம், வாழ்விலும் நீர் சாவிலும் பாட்டு பாடலாம். ஆனால் உன் வாழ்வை இயேசுக்காக ஒப்புக்கொடு, அவர் மறுரூபமாக்குவார். உன் வாழ்வை இயேசுக்காக ஒப்புக்கொடு. இந்த காலவிடலே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சொல்லலாம். ஹல்லேலூயா. கண்களை மூடலாமா? ஆண்டவர் பேதுருவில் கேட்ட 3 முறை கேள்விகள், 3 முறை மதுரத்து பேதுருவை ஆண்டவர் கேட்கின்றார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. நம்முடைய சபையில் சிறுவர் ஊழியம் நடக்கிறது. இளம் தலைமுறை கிறிஸ்தவர்கள், முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள், விசுவாசத்திலே பின்தங்கியவர்கள், இப்பொழுதுதான் புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள், அவர்கள்தான் ஆட்டுக்குட்டிகள். ஆண்டவர் பார்த்து சொன்னார். எத்தனை பேர் எல்லோரும் கண்ணை திறந்து பாருங்கள். சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. பெரிய ஊழியக்காரன் ஆண்டவர் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க கையில் கொடுக்குறார். சைல்டு பி எவஞ்சலிசம். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊழி செய்வீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊழி செய்வீங்க. நீங்கள் இருக்கிறவங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊழி செய்யுங்க. இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைங்கள் வளர்ந்து வந்த பிறகு இன்றைக்கு பிசாசின் பிள்ளைகளாக மாறி போகிறதுக்கு காரணம் பெற்றோருங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்ய தான் காரணம். உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவண்டை வழிநடத்தாதான் காரணம். சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி சிறுவர் ஊழியத்தை ஆண்டவர் பேதுருடைய கரத்தில் கொடுத்தார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. விசுவாசிகளை பெரியவர்களுக்கு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்ற ஊழியத்தை கொடுத்தார். திறம்பட செய்தான். கடைசியில் பெருக்கள் குறித்த சிறுவிலை இயேசுக்கு தன் வாழ்வை ஒப்பு கொடுத்தார். என்னை நேசிக்கின்றாயா? ஒரு சின்ன கோரஸை மட்டும் பாடி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். இல்லை கண்கள் மூடலாமா? அடுத்து நமக்கு சிறுவர் பிள்ளைகளுக்கான கூட்டம் உண்டு. இன்றைக்கு நம்முடைய சபையில் சிறுவர் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. பேதுரு கொடுத்த ஊழியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊழியத்தை நேசிக்கிறார், ஊழியக்காரன் நேசிக்கிறார், விசுவாசிகள் நேசிக்கிறார். எல்லாரும் கண்கள் மூடலாமா? சொல்லமா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா? உம்மை நேசிக்கின்றேனா? உம்மை நேசிக்கின்றேனா? கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பேனோ? எல்லாருடைய கண்கள் மூடட்டும். எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கும். மேலே ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுத்து ஊழியத்தை கொடுத்திருக்கார். பெரிய பேதுரு முதன்மை சீடன். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பெரிய ஊழியம் தெரியுமா? சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, சிறு பிள்ளைகளை நேசி. எத்தனை பேர் கண்களை மூடி சொல்லுங்க, என் பிள்ளைகளை நான் நேசிப்பேன், என் பிள்ளைகளை நான் உருவாக்குவேன், என் குடும்பத்தை நான் நேசிப்பேன், என் குடும்பத்தை நான் உருவாக்குவேன், அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் சீஷர்களாக நான் மாற்றுவேன். சொல்ல முடியுமா? ஆண்டவர்
கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். பேதுருவை போல தன் சாகும் வரையிலும் இயேசுவுக்காக வாழ்ந்து தன் ஜீவனை விட்டார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னையும் என்னை அழைத்திருக்கிறது அவருக்காக வாழும்படியாக, அவருக்காக உன் வாழ்வை அர்ப்பணிக்கும்படியாக, அவருக்கு ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் அழைத்திருக்கின்றார். விசுவாசிகளே, கண்களை மூடி ஜெபம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை பொழுதிலும் இந்த ஓய்வு நாளில் அப்பா உம்மை நோக்கி ஓடி வரும்படிக்கு நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை வந்து ஆராதிக்கும்படியாக அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஆண்டவரே அப்பா சக விசுவாசிகளை எங்கள் கண்டு விசாரிக்கும்படியான ஒரு நாளையும் ஒரு நேரத்தையும் எங்களுக்கு கொடுத்தபடினாலும் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படியாக ஆண்டவரே அப்பா விலகி போயிருந்ததான் ஆண்டவரே அப்பா நாங்கள் எவ்வளவுதான் ஆண்டவரே அப்பா உம்முடைய அந்த அழைப்பை விட்டு நாங்கள் சுயமாய் விலகி போனாலும் ஆண்டவரே நீர் திரும்பியுமாய் ஆண்டவரே அப்பா காணாமல் போன ஆடுகளை ஆண்டவரே அப்பா தேடி வருவதைப் போல் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அழைத்த அழைப்பை குறித்து ஆண்டவரே அப்பா நீர் நிச்சயித்த ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா நீர் எதற்காக நீர் உங்களை ஒவ்வொருவரையும் நீர் அழைத்திருக்கிறீரோ ஆண்டவரே அந்த அழைப்பை நீர் எங்களை கொண்டு நிறைவேற்றும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை கொண்டு தொடங்கின எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு முடித்து வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியாய் ஆண்டவரே அப்பா நாய் தன் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் என்று சொன்னது போல் ஆண்டவரே நாங்கள் விட்டு வந்த ஆண்டவரே எங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்ப போகாதபடி ஆண்டவரே நீர் எங்களை அழைத்த அந்த பரிசுத்த அழைப்பில் நாங்கள் உறுதியாக நிலைத்திருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கூடி வந்திருக்கிறதான ஒவ்வொரு சபை விசுவாசிகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். யார் என்ன தேவைகளோடு வந்திருந்தாலும் ஆண்டவரே அப்பா என்ன விண்ணப்பங்களோடு ஆண்டவரே அப்பா என்ன தேவைகளோடு இந்த சமூகத்தில் வந்து ஆண்டவரே அப்பா அமர்ந்திருந்தாலும் ஆண்டவரே மன பாரங்களோடு கூட ஆண்டவரே அப்பா இந்த வேலையில் உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தாலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் யோசிக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் கூட ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆழங்கள் இருக்கிறதான தேவைகளை ஆண்டவரே அப்பா வேண்டுதல்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எனவே நீர் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சுவாமி அப்பா பரலோகத்திலிருந்து சந்தித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளில் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆலயத்துக்கு வந்தபடினால் ஆண்டவரே நீர் அவருடைய எல்லா கட்டுகளிலிருந்தும் அவர்களை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா ஒருவரும் வெறுமையாய் கடந்து போகாதபடி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரே அப்பா அந்த அனுகூலத்தோடு கூட ஆண்டவரே அந்த பலத்தோடு கூட அவள் திரும்பி போகத்தக்கதாக நீர் கிருபை செய்வீராக ராஜா. இன்னும் ஆண்டவரே இன்றைய நாளில் தொடர்ந்து நடக்க இருக்கிறதான ஒவ்வொரு சிறுவர் ஊழியங்களிலும் உடைய கரம் இருக்கட்டும் சுவாமி. அப்பா, இந்த கடந்த ஆண்டவரே அப்பா 2 நாட்களும் நல்ல முறையில் நடக்க உதவி செய்தவர் ஆண்டவரே அப்பா இனியும் ஆண்டவரே அப்பா நடக்க இருக்கிறதான 3 நாட்களிலும் உடைய கரம் தம்மை கூட இருந்து நடத்தட்டும் சுவாமி. எல்லா தேவைகளையும் சந்திங்க. எல்லோரும் ஆண்டவரே அப்பா மன உற்சாகத்தோடு வந்து கலந்து கொள்ளவும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய ஞானத்தில் வளரவும் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்தி செல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியர் அருளும் ஆறுதலும் சமாதானம் நம் அனைவரோடும் வரத்தடைப்பட்டதான சகல விசுவாச மக்களோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தாரே, தம் கரத்தை நீட்டி கட்டித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேல் மேலும் நேசிக்கிறேன். நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்துடன் சென்று வாருங்கள்.